ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தா தமிழில் பாட்டு வந்திருப்பீங்க. விண்டோஸ் 11ஓட 22H2 வெர்ஷன் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஃப்ரீயாக விண்டோஸ் 11ஓட 21H2லேருந்து ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணுறது, அதுவும் எந்த ஒரு ஃபைல்ஸ் எந்த ஒரு டேட்டாஸும் சிங்கிள் ஃபைல் கூட டெலிட் பண்ணாமல் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் அது சேஞ்ச் பண்ணணும், எல்லா ஃபைல்ஸும் டெலிட் பண்ணணும்னாலும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். ஐஎஸ்ஓ ஃபைல் மட்டும்தான் போதும், பென்ட்ரைவ் தேவையில்லை, பூட் பண்ண அவசியம் கிடையாது, எந்த விதமான மெத்தட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோம், எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணி பழைய வெர்ஷன்லேருந்து புது வெர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த வெர்ஷனில் இருக்கேன்னு சொல்லி காட்டிட்டு, அதுக்கப்புறம் ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து டெமோ காட்டிட்டு, அதுக்கப்புறம் விண்டோஸ் 11ஓட 21H2லேருந்து 22H2க்கு எப்படி ஃப்ரீயாக அப்கிரேட் ஆகுதுன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வந்து சொல்ல போகிறேன். அண்ட் மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸோட வெர்ஷன் எப்படி செக் பண்ணுறதுனா, விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ரன் கமெண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் WINVER விண்டோஸ் வெர்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் அதை நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சிஸ்டத்தோட என்ன வெர்ஷன் இருக்குன்னு சொல்லி ஷோ ஆகும். இப்போது என்னோட சிஸ்டத்தோட வெர்ஷன் 21H2வில் வந்து இருக்குது. இப்போ அதை நம்ம 22H2 வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவோம் ஓஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இதில் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல் கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணும்போது விண்டோஸ் 11 மல்டி எடிஷன். ப்ரோ நான் பழசெல்லாம் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு நவம்பர் செப்டம்பர்லாம் ஷோ ஆகும், இப்போ வந்து ஷோ ஆகலன்னு சொல்லி பயப்பட வேணாம். இதுலக்குள்ள இதுதான் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நீங்களே வந்து பாருங்கள் 22H2 சொல்லி ஷோ ஆகும். விண்டோஸ் 11 மல்டி எடிஷன் ஐஎஸ்ஓ கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு உங்களோட ப்ராடக்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ இங்கிலீஷ் யூஎஸ் வந்து கொடுத்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அண்ட் உங்களுக்கு விண்டோஸ் 11 இங்கிலீஷ் ஷோ ஆகுது. 64 பிட் ஒன்லி 64 பிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, 32 பிட் அவைலபிளாக கிடையாது. ஸோ கீழே லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த லிங்க் ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை ரெஷ்யூம் பண்ணி பாஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் வரைக்கும் வேலிட்டி இருக்குது. 24 ஹவர்ஸ் நீங்கள் கற்று தாண்டிங்கன்னா லிங்க் வந்து எக்ஸ்பைர் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ரெஷ்யூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் வந்து டவுன்லோட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுங்க. இப்போ 64 பிட் டவுன்லோட் கிளிக் பண்ணும்போது ஷோ ஆகுது. நீங்களே வந்து பாருங்கள் விண்டோஸ் 11 22H2 நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5.1 GB. அண்ட் இதை நீங்கள் ஃபுல்லாக எப்படியோ டவுன்லோட் பண்ண பார்த்துருங்க ஒரு நாளுக்குள்ளே. உங்கள் ஒரு ஆட் ஆன் ஜியோ ஏர்டெல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் ஆன் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட், உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மாவோட மொபைல் யூஸ் பண்ணி ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி 5.11 GB கிட்டத்தட்ட 5.15 வந்து வரும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஐஎஸ்ஓ ஃபைல் நான் வந்து வச்சுருக்கேன் விண்டோஸ் 11 22H2. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும். இங்கே லாஸ்ட்டில் செட்டப் கொடுத்துருக்காங்க, அதையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாப்அப் விண்டோ கேட்கும், அதை எஸ் கொடுத்துருங்க. இப்போது மினிமைஸ் பண்ணிடலாம். லோடிங் ஆகிட்டு இருக்கு. ப்ரிப்பேரிங் 35 67 100. ஸோ இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ஐ வாண்ட் டு ஹெல்ப் மேக் இன்ஸ்டாலேஷன் பெட்டர் கொடுத்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து செக்கிங் ஆகிட்டுருக்கு. சிஸ்டமோட ஸ்பீடு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடும், அதர்வைஸ் கொஞ்சம் வந்து லேட் ஆகும். ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு வந்து டைம் வந்து வேரி ஆகும். அதனால் இதில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து பொறுமையாக இருக்கணும், ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சில பேர்த்துக்கு சீக்கிரமாக கூட முடியும். அதனால் வந்து ஓஎஸ் வந்து கரெக்டாகிடுச்சு, ஐயோ அப்படி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி அதில் பயப்பட வேண்டாம், கொஞ்சம் லேட் ஆகும். நம்மளோட பிசி வந்து இப்போ செக்கிங் ஆகுது, வெர்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா. ஒருவேளை கரண்ட் வெர்ஷன் இருந்துச்சுன்னா வந்து அப்டேட் ஆகாது. 22H2 இருந்தே இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது, பழைய வெர்ஷன் இருந்தால் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து இப்போ வந்து செக்கிங் ஆகிட்டு இருக்கும். ஸோ வி ஆர் கெட்டிங் அண்ட் இப்போது அண்ட் லைசன்ஸ் அக்செப்ட் இதெல்லாமே நம்ம வந்து யாரும் படித்து பார்க்குறது கிடையாது. ஸோ படித்து பார்க்கணுன்னா வந்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி டு இன்ஸ்டால் வந்து கேட்குது. இப்போ இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ டிஃபால்ட்டாக வந்து இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ப்ரோ, இப்போ இன்ஸ்டால் விண்டோஸ் 11 ப்ரோ தான் இன்ஸ்டால் ஆக போகுது. கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ்னு சொல்லி ஷோ ஆயிருக்கு. இப்போ இது கொடுக்கறது மூலமாக என்னோட எல்லா பர்சனல் ஃபைல்ஸும் ஆப்ஸும் வந்து இருக்கும், டெலிட் ஆகாது வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எதாவது டெலிட் பண்ணணும், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேஞ்ச் வாட் டு கீப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம்.
அதில் கொடுக்கும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸுங்கும்போது யூ வில் பி ஏபிள் டு மேனேஜ் யுவர் விண்டோஸ் செட்டிங்ஸ். உங்களோட விண்டோஸ் செட்டிங்ஸில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தா கூட அப்படியே இருக்கும். அண்ட் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஸ் வில் பி டெலிட்டட் பட் யுவர் ஃபைல்ஸ் வில் பி கெப்ட். உங்களோட சிஸ்டமில் ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது இருக்கும். அண்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்ச ஆப்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். பட் யுவர் பர்சனல் ஃபைல்ஸ் வில் பி கெப்ட். இ டிரைவ் எஃப் டிரைவில் பர்சனல் ஃபைல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாமே இருக்கும் சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நத்திங் கொடுத்தீங்கன்னா எவ்ரி திங் வில் பி டெலிட்டட் இன்க்ளூடிங் ஃபைல்ஸ், ஆப்ஸ், செட்டிங்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் ஆயிரும். நீங்கள் நத்திங் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம், அண்ட் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். அண்ட் நமக்கு வந்து எந்த ஃபைல்ஸும் டெலிட் ஆகக்கூடாது தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ கீப் பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஸ் நான் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் லோட் ஆகும். அது நம்ம சேஞ்ச் பண்ணலாமல் தான் அப்படியே இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இப்போ இன்ஸ்டால் கொடுத்தவங்க இன்ஸ்டால் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ஒன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது செக் பண்ண விண்டோஸோட மினிமம் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸை செக் பண்ணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. விண்டோஸில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எல்லா ஸ்பெக்ஸும் வந்து மீட் ஆகும். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் இந்த டைம் மட்டும்தான் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இது 0%லேருந்து 100% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் சில சிஸ்டத்தில் சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நான் சொல்கிறது டைம் எடுத்துக்கிறது இந்த ஸ்டேஜில் தான். ஸோ இதில் தான் நமக்கு வந்து பொறுமை வேணும். பிசி ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க டெஸ்க்டாப்லனா கொஞ்சம் கரண்ட் இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இல்லை யூபிஎஸ் இருந்துச்சுன்னா வந்து பிரச்சனை கிடையாது. அதர்வைஸ் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற டைம் பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா டைம் கொஞ்சம் நமக்கு தேவைப்படுது. ஸோ இது 100% ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யுவர் பிசி வில் ரீஸ்டார்ட் இன் ஃபியூ மினிட்ஸ்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரீஸ்டார்ட் ஆகும், செவரல் டைம்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்குன்ட்டு ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கும் பயப்பட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து விண்டோஸ் 11 21H2 இருந்து 22H2 வந்து அப்கிரேட் ஆகிட்டோம். அதே இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், விண்டோஸ் ப்ளஸ் ஆர் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வின் வெர்சன் அதே தான். ஸோ நான் இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், விண்டோஸோட வெர்சன் 22H2. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம எந்த ஒரு ஃபைல்ஸும் வந்து டெலிட் பண்ணல. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபோல்டரோட ப்ரிவியூ கூட அப்டேட்டில் புதுசாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி ஒவ்வொரு ஃபீச்சராக வந்து பார்ப்போம் ஒவ்வொரு பார்ட்டில். ஏன்னா நிறைய ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக விண்டோஸ் 11 22H2 சேஞ்ச் பண்ணிட்டோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிமிஷம் வந்து எடுத்திருக்கு டோட்டலாக. உங்களுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்குன்னு சொல்லி தெரியல. ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுறேன். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதையும் வந்து கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.